கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரத்யேகமாக எப்படி அவங்களுக்கு அந்த பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஆண்டு படபடப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்குள்ளே பொத்துக்குன்னு ரோஷம் வரும். ரோஷத்தை விட்டால் சிம்மம் ஜெயிக்கும். கோளார் பதிகத்தை தினமும் கேட்பது கேது ராகுவால் ஏற்படக்கூடிய அபகீர்த்திகளிலிருந்து காப்பாற்றும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். அதுபோல் திடீர்னு கட்டடிக்கிறது, நல்லா போயின்னு இருக்குச்சு வீலிங் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த சேஷ்டையெல்லாம் கூடாது. கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே சமயம் தொழிலில் பயப்படவே கூடாது. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா படிப்படியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை கிடைக்கும், பெரிய விசேஷமாகும். விரயங்கள் இருக்கிறதுனால திங்கக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடுடன் ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாய் தானம் கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு லெமன் ஜூஸ் தானம் கொடுக்கறது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். சிம்மத்திற்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ், கண்டிப்பாக பல வெற்றிகள் மறைமுகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பதட்டம் வேண்டாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது தான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் நடக்கும். ஞான மார்க்க தீர்க்கும் அதிகமாக காணப்படக்கூடிய ராசியில் சிம்மம் உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்குது. 2026 ஜனவரிலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் அஷ்டம சனி இருக்கிறது. அதனால் அதீதமான அலைச்சல், அரசாங்கத்தின் மூலமாக விரோதம், குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு இல்லாத நிலை, ஸோ டாக்குமெண்ட்லாம் தொலைகிறது, மிஸ் ஆகிறது. மெடிக்கல் ராசியிலேயே உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுவது சிறப்பு. 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். லைஃப் பார்ட்னருடன் சண்டை வரலன்னா அவங்களுக்கு உடல்நல கோளாறு, நீங்கள் மருத்துவ செலவு பண்ணணும். புதிய நண்பர்கள் மூலமாக ஆதாயம், பழைய நண்பர்கள் மீண்டும் சந்தித்து மீண்டும் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அக்ரிமெண்ட் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வரவன் பிளான் பண்ணி ஏமாற்றிட்டு போயிடுவான். பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம், அதாவது சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால காதல் பண்ணிகிட்டு இருக்கவங்க வேறு கேஸ்ட், நீங்கள் ஒரு கேஸ்ட்டு, காதல் பண்ணுறவங்க வேறு கேஸ்ட்டாக இருந்தால் 100% அது கல்யாணத்தில் போய் முடியும். ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். புதிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது. நீண்ட காலமாக பழகிட்டு வந்த நண்பர்கள் அவங்க வெளிநாட்டுக்கு வேலை கிடச்சி உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ ஒரு வெற்றிடம் ஏற்படும், ஒரு வெண்டன்ட் ஏற்படும். ஸோ மனக்குழப்பம் ஏற்படும். செய்யும் காரியம் கொஞ்சம் டிலேவாக தான் நடக்கும். நீங்கள் ஒரு வாரத்தில் முடிக்கலான்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 1 வாரம் கழிச்சு தான் நீங்கள் பேசிக் ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ யாருடனும் சண்டை போடாதீங்க. 7ஆம் இடத்தில் ராகு இருக்குது, நீங்கள் தோற்று போயிடுவீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவனை நீங்கள் பிரச்சனை பண்ணால் கூட அவன் எதிர்த்து ரிவர்ஸ் பண்ணும்போது நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் பொறுமையாக போங்க. அதிக தனிமை எண்ணம் வரும். மௌனமாக அமைதியாக இருந்தால் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் அஷ்டமசம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த வருஷத்தில் மூட்டு வலி, கை வலி, கால் வலி, முதுகு வலி, ஏதாவது வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் குடும்ப சனத்தை அந்த சனி பார்க்கனால குடும்பத்தில் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்கள் செய்யக்கூடாது. அதுவும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள் விவாதங்கள் இந்த வருஷம் அறவே கூடாது. விவாதம் செஞ்சால் சில நேரத்தில் பேசிக்காமல் இருக்கிறது, அப்புறம் சில நாட்கள் பிரியறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் லாபஸ்தானத்தில் குருபவான் இருக்கார். அதனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணம் கைகூடுனா 2 மாதம் அல்லது 1.5 மாதம், அதுக்கு மேலே காலதாமதம் செய்யக்கூடாது. உடனடியாக திருமணம் நடத்தி விடணும். இல்லாவிட்டால் சனி உங்கள் குடும்ப பார்வை இருக்கிறனால தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இன்னொன்று லாபஸ்தானத்தில் குருபானி இருக்கனால தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை பண்ணலாம், அது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அஷ்டம்சம் நடக்கிறனால அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்துல, அதிகமான கூட்டங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் போகாமல் இருக்கணும். போனால் அதில் தரிசனம் கிடைக்காது. சிறு அளவில் விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லக்னத்தில் ராசிலேயே கேது பகவான் இருக்கனால, அதுவும் கேது கேது ஏற்கனவே வக்கர கிரகம் தான். அது கேது பகை வீட்டில் இருக்கனால சரியான நேரத்தில் தூக்கம் வராது. சரி நேரத்தில் தூங்கிறது தான் ஆரோக்கியத்துக்கு நல்லது. தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு நைட் டியூட்டி பார்க்குறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு நைட் டியூட்டியில் கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேணாம். சாப்பாட்டில் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும். இந்த வருஷம் ஒரு முறையாவது சிவலிங்கத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் அபிஷேகம் பண்ணிட்டுவாங்க. இந்த வருஷம் முழுமைக்கும் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கும். ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வர்றது கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த முத்து படத்தில் ரஜினி சார் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
கடைசியில் திடீர்னு விடுகதையா அப்படின்னு போவார். அந்த மாதிரி சில நேரங்களில் அந்த மாதிரி மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனோபாவங்கள் இருந்துருக்கும். சுற்றியில் எல்லாம் இருக்கும், ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. 16 வகையில் எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே சாப்பிட பிடிக்கல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். பிகாஸ் ஆஃப் லக்னத்தில் கேது இருக்கங்காட்டி. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு தடை பெற்று அந்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க. திடீர் பணவரவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க கமிட்மெண்ட்ஸை தானாக உருவாக்கிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸை தானாக உருவாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள். இந்த அஷ்டம சனியில் தான் திருமணம் பண்ணுறது, அதே மாதிரி வீடு கட்டுறது, இல்லைன்னா ஏதேனும் ஒரு கமிட்மெண்ட் அவங்களா தானாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இவங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் 12ஆம் இடத்துல குரு பகவான் வர ஜூன் மாதத்துக்கு மேலே வரங்காட்டி இது ஒரு பிரயோஜனமான ஒரு பலன்களாக மாற்றலாம். அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல பலன்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் தேவையில்லாத நட்பு கேடா விளையும்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத நட்புகளை வந்து இது பண்ணக்கூடாது. நட்புகள் சொல்லி வேலையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். கடைசியில் கவுண்டமணி சார் வந்து இந்த கடலில் கப்பல் தள்ளி என்ன வேலைன்னா இறங்கி நீ தான் தள்ளணுன்னுவாங்க. அந்த மாதிரி கதையாக போயிடும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த ஆண்டு பார்த்துட்டிங்கன்னா இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் 2 தெய்வம். ஒன்று அருணாச்சலேஸ்வர் சிவபெருமான் வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பிள்ளையார் வழிபாடு விக்னஸ்தஸ்ய நஜாயத்தேன்னு சொல்லுவாங்க. விக்னங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே மாற்றக்கூடிய தன்மை. விநாயகர் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் வந்து கடகராசிக்கு போகிறார். ஸோ அதனால் 2026 நிறைய மழை பெய்யும். அந்த மழை பயனுள்ள மழையாக இருக்கும். கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றதுனால பெருமழை ஏற்பட்டு இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பும். அனைத்து கம்மாய், ஏரி, குளங்கள் எல்லாம் அனைத்தும் நிறையும். விவசாயம் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதே போல் குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொழில்துறை நிறைய டெவலப் ஆகும். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் புதுசாக உற்பத்தி ஆவாங்க. பொருளாதாரம் ரொம்ப உயரத்துக்கு போகும். மகரத்திற்கு கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிலிட்ரி, இந்த இராணுவத்துறையில், இராணுவ தளவாடங்களில் நிறையா புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பக்கமாக பாகிஸ்தான் போரில் போய் ட்ரோன் போட்டோம். அந்த மாதிரி இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வருவாங்க. கேது பகவான் சூரியனில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளுக்கான நிறைய சட்டத்திட்டங்கள், அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி இந்த பிரைப் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நல்ல அரசியல் சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிங்க சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்படும். ஸோ மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் நிறையா இருக்கும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஊர்லேயுமே நீர்நிலைகள் நம்பும். இந்த 2026 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது மழை ஆண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல மழை பெய்யும். அந்த மழையினால விவசாயங்கள் இந்த ஊர், இந்த ஏரிலாம் 50 வருஷமாக நம்பலை அப்படின்ற ஏரிலாம் நம்பிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அருமையான ஆண்டாக இருக்கும். இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். அதே சமயத்தில் தைரியஸ்தானத்தில் இப்போ வந்து தனஸ்தானத்தில் இந்த குரு, அப்புறம் தைரியஸ்தானத்துக்கு போகிறோம், அப்புறம் குரு இது சுகஸ்தானத்துக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியாக வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. இந்த வருஷம் ஜிஎஸ்டி மறுபடியும் மேலும் அந்த விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நல்ல டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய மதிப்பு வந்து அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ஓரளவு ஸ்திரமாக இருக்கும், அல்லது வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் ஏறிக்கிட்டு இருக்க தங்க விலை ஜூன் மாதத்துக்கு பிறகு இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் கூட ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் ஏறாது. ஏற்கனவே ஏற வேண்டியதெல்லாம் ஏறி போயிடுச்சு. ஓரளவு சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக ஏறி அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு சூப்பரான மார்க்கெட். பங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது ஷேர் மார்க்கெட் போனவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டு. சென்ற ஆண்டை விட இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர். டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர்.